நீங்க உங்க போன்ல சும்மா எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு விளம்பரம் வருது. மாசம் ரூபாய் 5,000 முதலீடு செஞ்சா அது 1,00,00,000 ரூபாயா மாறும்னு காட்டுது. பார்த்ததும் இது எப்படி சாத்தியம்னு தான் தோணுச்சு. இன்னைக்கு நாம பார்க்க போற மூல ஆதாரம் இந்த மாதிரியான ஒரு விளம்பர வீடியோ தான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி பத்தி தான் இதுல பேசுறாங்க. இத நாம கொஞ்சம் விரிவாக அலசி பார்க்கலாம். நிச்சயமா. இதுல முக்கியமா சொல்லப்படுற கருத்து என்னன்னா, பெரிய சம்பளம் இருந்தாதான் முதலீடு செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதை மாற்றுவதுதான். நாம காஃபி, ஆன்லைன் ஷாப்பிங், உணவு டெலிவரின்னு செய்யற சின்ன சின்ன செலவுகளை அதை ஒரு முறையான முதலீட்டுக்கு திருப்பினா என்ன ஆகுங்கிறது தான் இதோட மையப்புள்ளி. ஆமா, இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அந்த வீடியோல ஒரு வரைபடம் காட்டுறாங்களே, 25 வயசுல மாசம் ரூபாய் 5,000 முதலீடு செய்ய ஆரம்பிக்கிற ஒருத்தருக்கும், 35 வயசுல ஆரம்பிக்கிற இன்னொருத்தருக்கும் ஓய்வு காலத்துல கிடைக்கிற தொகையில பெரிய வித்தியாசம் இருக்கும்னு காட்டுது. கரெக்ட். அப்போ நேரமும் கூட்டு வட்டியும் தான் இங்க முக்கியமான வேலையை செய்யுது இல்லையா? சரியா சொன்னீங்க. அங்கதான் அந்த கூட்டு வட்டியோட மேஜிக் வேலை செய்யுது. அந்த ஆதாரம் சொல்றபடி இது வெறும் பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்ல. உங்க கனவு வீடு, பயணம், குடும்ப பாதுகாப்பு, அப்புறம் ஒரு நிம்மதியான ஓய்வு காலம்னு உங்க எதிர்கால இலக்குகளை அடைய இது ஒரு ஒழுக்கமான வழி. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. ஆமா, கடந்த கால வருமானம் எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் இல்லனோ அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. கரெக்ட். அந்த எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். அப்போ இதோட மொத்த சாராம்சம் என்ன? சீக்கிரம் தொடங்குறது, தொடர்ந்து முதலீடு செய்யறது, அப்புறம் கூட்டு வட்டியின் பலனை பயன்படுத்துறது தான். ஒரு நல்ல நிதி ஆலோசகர் குறுகிய கால ட்ரெண்டுகளை துரத்தாம உங்க எதிர்காலத்துக்காக ஒரு நீண்ட கால ஸ்ட்ராட்டஜிய, அதாவது ஒரு வியூகத்தை உருவாக்குவார்னு அந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. அந்த வீடியோ சின்ன சின்ன செலவுகளை முதலீடா மாற்றுறத பத்தி பேசுது இல்லையா? உங்க வாழ்க்கையில நீங்க தினமோ இல்லனா வாரம் ஒரு முறை செய்யற அப்படிப்பட்ட ஒரு சின்ன செலவு எது? ஒருவேளை அது ஒரு காஃபியா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன ஸ்நாக்ஸா இருக்கலாம். அதை மட்டும் அடுத்த 20 வருஷத்துக்கு முதலீடு செஞ்சா உங்க எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?